கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்க திருநெருங்குன்றம் அப்பாண்டைநாதர் கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலோட அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெரிய 2 பாறைகள் இருக்குங்க. கிழக்கு மேற்கா 2 பாறைகள் இருக்கு. இந்த 2 பாறைகளையும் கவர் பண்ண மாதிரி தாங்க இந்த கோவிலே அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நிறைய கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய சோழ மன்னர்களை பற்றின குறிப்புகள் அந்த கல்வெட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலானது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கருதப்படுது. சோழ மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதற்கான சான்றா இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குங்க. அந்த ஏரிக்கு ராஜராஜ சோழனுடைய சகோதரியான குந்தவை பிராட்டியனுடைய பெயரை நினைவூட்டும் விதமாக அந்த ஏரிக்கு குந்தவை பேரேரி அப்படின்ற பெயரால் இன்னமும் அழைக்கப்படுது. கோவில் உள்ள வந்ததுமே நமக்கு நேரடியாக காட்சி தரவர் சந்திரபிரபர் அமர்ந்த நிலையில் பளிங்கு கல்லால் ஆன சிலை மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே இந்த சந்திரபிரபர் சன்னதிக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னா ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தில் தான் இந்த கோவிலினுடைய வரலாறு ஓவியங்களை அந்த இடத்துல திட்டி வச்சுருந்தாங்க. இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு வேடுவன் தன்னுடைய மனைவியோட இந்த பகுதிக்கு மூலிகைகளையும் கிழகுகளையும் வெட்டி எடுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த நற்குன்றம் மலைக்கு எடுக்கும் வேலையை செய்யும் பொழுது கடப்பாறையால் குத்தும் பொழுது இந்த பாறையில் பட்டிருக்கு. இந்த பாறையில தான் அந்த இப்போ நம்ம மூலவராக வணங்கிக்கிட்டு இருக்க அப்பாண்டைநாதருடைய புடைப்பு சிற்பம் இருந்திருக்கு. அந்த சிலை மேலே அந்த கடப்பாறை பட்டதும் வேடுவன் தன்னுடைய பார்வையை இழந்துறாரு. இதை மனைவியிடம் சொன்னதும் மனைவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கடப்பாறை பட்ட இடத்துல மண்ணெல்லாம் தோண்டி பார்க்கும் பொழுது அந்த சிலையானது அந்த பாறையில் இருக்கிறத பார்த்ததும் இது ஒரு தெய்வ குத்தம் அப்படின்னு வருந்தி 2 பேரும் மனமுருகி வேண்டுறாங்க. உடனே இறைவன் காட்சி தந்து அந்த வேடுவனுக்கு மறுபடியும் பார்வை கொடுத்ததா அந்த வரலாறு சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இரவு தூங்கும் பொழுது அந்த வேடுவன் கனவுல இந்த பத்மாவதி அம்மன் இதை இந்த பகுதியில் அப்போது ஆண்டுகிட்டு இருந்த சோழ மன்னரனுடைய சகோதரியான குந்தவை பிராட்டியிடம் சொல்லுமாறு இந்த கனவுல கூறியதாகவும், அதே மாதிரி அவர் போய் குந்தவையிடம் சொல்ல குந்தவை பிராட்டி இந்த இடத்துக்கு நேரில் தரிசனம் செஞ்சு இந்த ஆலய திருப்பணிகளையும் செஞ்சு முடிச்சதா இந்த கோவில் தல வரலாறு சொல்லுது. தற்போது அந்த கோவில் மூலவராக இருக்கிறவர் இவர் தாங்க அப்பாண்டைநாதர். சிலையாலாம் இல்லைங்க, இது பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு புடைப்பு சிற்பமாக தான் இந்த மூலவர் இருக்கார். அதோ தெரியுது பாருங்க, இந்த வழி தாங்க மூலவர் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கான வழி. ஸோ போனதுமே அந்த ஒரு பாறையில் அந்த சிற்பம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சமணப்படுகைகள் இந்த இடத்துல காணப்படுதுங்க. இது கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு சேர்ந்த சமணப்படுக்கையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கருதுகிறாங்க. ஏன்னா இந்த கோவிலானது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கோவில் கட்டுவதற்கு முன்பே இந்த இடத்துல குகையில் ஜைனர்கள் தவம் இருந்ததாக சொல்லப்படுது.